இந்த மீட்டிங் வந்து எது ரிகார்டிங் அப்படின்னு நல்லா தெரியும். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்போ பண்ணதை விட 200 டைம்ஸ் பெட்டரா பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸ்போவோட ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயம். நம்ம லாஸ்ட் டைம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கலெக்ஷன்ஸ்லயோ இல்ல மத்த எந்த விஷயத்திலயும் வந்து எந்த குறையும் வைக்கல. ஆனா மெயின் திங் நம்ம என்ன பண்ணோம்னா க்ரௌடு தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 11 o'clock இருந்தே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்தே நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ க்ரௌட். அந்த ஹால் வந்து நம்ம டிசைட் பண்ணிருக்க கூடாது. பட் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ க்ரௌட் வருவாங்க அப்படி நடக்கும் அப்படின்னு. காமனா வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் அந்த ஹால்ல வந்து ஒரு 300 பேருக்கு தான் வந்து ஒரு ஹால்ல வந்து சாப்பாடு போட முடியும் அப்படின்னா, அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கப்புள் ஆஃப் ஹவர்ஸ்ல 500 பேர் உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்க வெளியில போல, ஆனா திரும்ப ஹவர்ஸ்ல 500 பேர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இந்த தடவை அது இந்த தப்பு பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஹால்ல ஒரு பெரிய ஹால் போறோம். நம்ம வந்து மோர் தென் 50 ஸ்டால்ஸ் போடலாம்னு இருக்கோம். போன தடவை மணில மோர் தென் 50 ஸ்டால்ஸ் போடுறோம். பிளஸ் போன தடவை 15,000 சாரி கேரி பண்ணிட்டு போனோம். இந்த டைம் டிஸ்பிளேல 15,000 வைக்க போறோம். அதாவது காமிக்கும் போதே அப்ப பேக் அண்ட் அவ்வளவு ஸ்டாக்ஸ் தேவை. ஏன்னா இன்னொரு விஷயம் அதாவது டிஸ்பிளேல சொல்றேன். டிஸ்பிளேலே 5 லாஸ்ட் டைம் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ்க்காக எடுத்த ஒரு நிறைய ஷூட். எவ்ரி கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் இவ்ளோ க்ரௌட் உள்ள நின்னாங்க. சோ நம்ம ஹால் வந்து இவ்ளோ கெபாசிட்டி கிடையாது. ஆக்சுவலா அன்னைக்கு மார்னிங் சண்டே ஈவினிங் க்ரௌட் இது. ஈவினிங் சாட்டர்டே இதுல இருந்து ட்ரிபிள் டைம் 4 டைம்ஸ் எடுக்க முடியல. அவ்வளவு லாஸ்ட் டைம் ஆக்சுவலா ரொம்ப லைக் ஒரு அவர்ஸ்க்கு இவ்ளோ க்ரௌட் இருந்தாங்க. இது வந்து மெமரிஸ்க்காக கேப்சர் பண்ணோம். நீங்களா எல்லாம் பிஸியா இருந்திருப்பீங்க, பாத்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலா சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். எக்ஸிபிஷன்ல நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவ்ளோ க்ரௌட், இவ்ளோ லவ், இவ்ளோ பீப்புள் சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு ரொம்ப அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக தான் வச்சு உள்ளே வந்து நிற்க முடியாத அளவுக்கு க்ரௌட். பட் இருந்தும் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணோம். பட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கம்ப்ளீட் ஸ்டாக் எங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நைட் தான் நாங்கள் ரீஃபில் பண்ணணும் ஃபார் டுமாரோஸ் ஸ்டால்க்கு எக்ஸிபிஷனுக்கு. ஸோ அதனால் ப்ளீஸ் இதுக்கப்புறம் பிளான் பண்ணுறவங்க பெட்டர் நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு க்ரௌட் இருக்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே பாதி கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக். 10 மடங்கு அதிகமாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாகிராம்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டைமுக்கு மேல ரியலா முடியல. நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்க. ரொம்ப க்ரௌட் வந்து கீழே நம்ம வந்து வெயிட்டிங் ஆன்லே ஒரு 500 பேரை வெயிட் பண்ண வச்சுட்டு தான் மேல அமிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ நான் இந்த வீடியோ ஆக்சுவலா போட்டேன். என்னால மறக்கவே முடியாத வீடியோனா அது இந்த வீடியோ தான். ஏன்னா இவ்ளோ க்ரௌட் வருவாங்களா அப்படின்னு அன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ம நினைக்கல இல்லையா. நான் அன்னைக்கு கூட காலையில வந்து சொல்றேன். 8 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வருவாங்களா அப்படின்னு தான் கேட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி நடந்தது வந்து இதுதான். இந்த டைம் வந்து ஆக்சுவலா நம்ம இந்த தடவை வந்து கம்ப்ளீட் அந்த க்ரௌட் ஹேண்டில் பண்றது தான் நமக்கு பெரிய டாஸ்க். ஸ்டாக் பத்தி நீங்க வரி பண்ண வேணாம், கலெக்ஷன்ஸ் பத்தி வரி பண்ண வேணாம். இந்த தடவை வர கஸ்டமர்ஸ் வந்து மென்டலி அவ்வளவு ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்போ அதாவது 2, 3, 4 மட்டும் பேக் டு பேக் நம்ம போறோம். அதனால எக்ஸ்போ டீம் எல்லாமே ஒரு ரெடியான ஒரு ஃபார்ம்ல இருக்கும். நிஜமா அது ஒரு ஹார்ட் டைம். முக்கியமா அன்னைக்கு வந்து பில்லிங்ல பாத்தீங்கன்னா பில்லிங் வந்து நம்மளுக்கு உண்மையாவே 6 to 7 பில்லிங் கவுண்டர்ஸ் இருந்துச்சு. அதுவே பத்தல. அதான் உண்மை. யாருமே ரியலா அன்னைக்கு அந்த 12 hours ரெஸ்ட் ரூம் போகாம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். சொல்லிக்கும் போது நல்லா இருக்கும். சாப்பிடல அவங்க 12 hours அந்த இடத்த விட்டு இப்படி அசையல. அது வந்து கஷ்டம். பட் இந்த டைம்ல இன்னும் நல்லா பண்ணணும். கவுண்டர்ஸ் அதிகம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எல்லா கவுண்டர்ஸ்க்கும் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஃபிளேவர் சூப்பரா போன தடவை வந்தோம். லட்சுமி போட்டிக்கலாம் ஆன்லைன்ல இல்லாத கலெக்ஷன் தான் நான் 70% பார்த்தேன் அப்படின்னு நம்புறவங்க நிச்சயமா இந்த டைம் வர போறாங்க. ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸும் வந்து சூப்பரா வச்சிருக்கோம். எல்லாம் நியூ அரைவல்ஸ் செம்மையா பண்ண போறோம். ஓகேவா. அதுக்கு நம்ம வந்து இப்போ பேக் அண்ட் ஒர்க்குக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ ஃபர்தர் மீட்டிங் பேக் டு பேக் வேற ஊர் போறோம். ஆமா வேற ஊர் போறோம். இந்த வாட்டி லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. பட் பேக் டு பேக் வந்து 3 எக்ஸ்போ வந்து பேக் டு பேக் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம மற்ற பிளேசஸ்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம்.